சூர்யா வீட்ல வந்து பூஜை பண்ணணும். இந்த மாரி புதுமண தம்பதிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்றாங்க. இந்த சூழ்நிலை எங்க போயிட்டா மகா? இன்னும் கூட ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க வீட்ல எல்லாருமே, ராஜலட்சுமி எல்லாருமே. அப்ப மகா வராங்க. எங்க போயிட்டு வந்த? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, மகா வந்து இது மாரி வழியில பிரபாவ பார்த்தேன். அதனால அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க காயத்ரி. உன்ன யார் சொன்னது? எப்படி நீ போலாம்? அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா என்ன பண்றாங்க, எடுத்து குடுக்குற மாதிரி வந்து சித்ராவும் கூட சேர்ந்து பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்து ஐஸ்வர்யா வந்து சித்ரா வந்து நல்லா திட்டி போயிடுறாங்க. எல்லார்கிட்டயுமே கேள்வி கேட்குறாங்க. மகா பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? அவ ஏன் அவங்க அம்மா வீட்டுக்கு போக்கூடாது? இதில நீங்கலாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் கிடையாது. மகா எப்பவும் நெனச்சிருந்தா வந்து விஜய்யும் பிரபாவையும் சேர்த்து வச்சிருப்பா. ஆனா அவ அப்படி நினைக்கல. அனாமிகா தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு தான் எல்லாமே பண்ணா. ஆனா இப்போ வரைக்கும் மகாவ புரிஞ்சுக்காம ஆளாளுக்கு இஷ்டத்துக்கும் பேசுறீங்க. இதுக்கப்புறம் மகா பத்தி தான் பேசுனீங்க. அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. பாட்டியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாரி மகா அவங்க அம்மா வீட்டுக்கு போறத யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. பிரபா வந்து மறுபடியும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலை பிரபாக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கணும். அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கு சீக்கிரமா காலகாலத்தில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. பிரபா வந்து மாப்பிள்ளை வந்து எடுத்துகிட்டு வர ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்த புரோக்கரை வந்து நல்லா வந்து திட்டி விட்டு அமுச்சு விட்டுறாங்க, துரத்தி விட்டுறாங்க. இதனால் கோடீஸ்வரி என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. இங்கே பிரபா வந்து ஆல்ரெடி வேலை செஞ்ச இடத்துல போய் வேலை கேட்குறாங்க. இங்கே பாருமா, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வேலை தர முடியாது. நீ எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க கூட சம்மந்தம் பண்ணுறவ. அதனால் வந்து விஜய் மாதிரி ஆளுங்க கூட உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அதனால் எங்களெல்லாம் அதெல்லாம் வந்து இது பண்ண முடியாதுமா, சரி பண்ண முடியாது. அதனால் வந்து வேலையெல்லாம் தர முடியாது அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் பிரபா மனசு கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க. மகா வந்து வீட்டில் பூஜை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பக்காவாக வந்து ஏற்பாடு பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து எப்போ போல சித்ரா வந்து விளக்க தள்ளி விட்டுட்டு மகாதா இதுக்கெல்லாம் காரணம், அபசகுணமாக மகாதா இப்படிலாம் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு காயத்ரியும் வந்து மகாவை போட்டு திட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்து திட்டுறதால மனசு கஷ்டப்படுறாங்க மகா. அப்போ அந்த டைமில் வந்து சூர்யாவோட அப்பா மகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஐஸ்வர்யா வந்து உனக்கு என்ன தலையெழுத்து அடி, இதெல்லாம் வேலை செஞ்சுட்டு வாங்கி கிடைக்கணும்னு, அவங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம எதுக்கு செய்யணும்? நீ செஞ்சு எதுக்கு அவமானம் பண்ணணும்? அவங்களே செஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து மகா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டி வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? நல்ல நாள் அதுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் திட்டிட்டு மகாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து தான் இந்த பூஜையை சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் போய் கிளம்ப சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க. நாங்களும்மா பாட்டி? ஆமாம் நீங்களும் தான் அப்படின்னோடனே இதெல்லாம் பார்த்து அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இவங்க இதில் கலந்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பிரச்சனை பண்ணுறாங்க. உடனே வந்து காயத்ரி வந்து சொல்லி பார்க்குறாங்க. பாட்டி இதை கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் அனாமிகாவும் வந்து காயத்ரியும் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து மகாவுக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி வந்து பிரபாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. பிரபா வந்து மனசு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வண்டியில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதனால் பிரபா வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பிரபாவுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்கு. பிளட் உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க மகாவுக்கு கோடீஸ்வரி. மகா வந்து சரி நான் போகிறேன், இந்த பூஜையில் வந்து நீங்கள் எல்லாம் இதாக சொல்லி சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவுக்கு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து பூஜை வந்து வரலையே மகாவை சொல்லிட்டு எல்லோரும் கேட்கும்போது சூர்யா வந்து இது மாதிரி அவள் வந்து வெளியே போயிருக்கா, வரமாட்டா, நீங்கள் எல்லோரும் பூஜை பண்ணுங்கன்றாங்க. அந்த டைமில் எல்லோரும் மகா பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அவள் இவ்வளோ தூரம் போயிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நம்புகிறாங்க மகாவை. பாட்டி வந்து சொல்கிறாங்க சூர்யா கிட்ட, மகா வந்தால் தான் இந்த வந்து நடக்கும் இந்த பூஜை அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. இங்கே வந்து மகா வரமாட்டா, இந்த மாதிரி பிரபாக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்ற விஷயத்த வந்து சூர்யா எல்லாம் முன்னாடி சொல்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலை பிரபாக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கா ப்ரோக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பதறிறாரு. எனக்கு இந்த பூஜையெல்லாம் தேவையில்லை, பிரபா உயிரை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இந்த விஷயத்தை கேட்டு வந்து ரத்தம் கொடுக்கறதுக்காக போகிறாரு. ரத்தமும் கொடுத்து பிரபாவையும் காப்பாற்றிடுறாரு. விஜய் மகா வீட்டுக்கு வராங்க. மகா பார்த்து எப்படிமா இருக்கா அவன் தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் விசாரிக்கிறாங்க. மகா தான் இந்த பூஜை வந்து கெடுத்து போகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பழி போடுறாங்க காயத்ரி. அதுக்கு வந்து பாட்டி வந்து அவங்களை நல்லா திட்டி விடுறாங்க. என் பேரை வந்து நல்ல விஷயம் தான் செஞ்சுருக்கான், அவன் வந்து ஒரு உயிரை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் சொல்கிறாங்க. அதனால் வந்து அனாமிகா செமையாக டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து அனாமிகா கிட்ட சாரி கேட்குறாரு. என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நீங்கள் இப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அவள் உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்து இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கோச்சிக்கிறாங்க விஜய் கிட்ட. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம மகா வந்து சூர்யாவை பார்த்துட்டு செமையாக டென்ஷனாக வந்து எல்லாரும் திட்டினதை மனசில் வச்சுக்கிட்டு உடனே சூர்யா வந்து வேற ஒரு பொண்ணு கூட பழகிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு சூர்யா கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க. சூர்யா மேலே எரிஞ்சு விடுறாங்க. அதனால சூர்யா இவளுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. ஃபோன் வருது. அந்த டைமில் கோடீஸ்வரி வந்து இந்த பில்லெல்லாம் வந்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, என் பொண்ணு உயிரை காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து மகா கேட்டுறாங்க. அப்போ பிரபா உயிரை வந்து விஜய் காப்பாற்றியிருந்தாலும் பில்லெல்லாம் பே பண்ணது சூர்யா தானா? அப்போ இவர் தான் எல்லாமே பண்ணதா? இதை தெரியாமல் நான் இவரை வந்து சத்தம் போட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க. இவர் எனக்காக பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்கிறாரு, எனக்காக வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கள் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ண, அதுக்கப்புறம் எதுக்காக வந்து அந்த பொண்ணு விஷயத்தை மட்டும் மறைக்கிறாரு? ஒருவேளை அந்த பொண்ணு ஃப்ரெண்டு தானா? நான் தான் இவரை தப்பாக புரிஞ்சுக்கினேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.